ரவா பொங்கல் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு நிலக்கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி போடுங்க. இப்போ நல்லெண்ணெயில் தான் செய்யணுமானா நெய்யில் கூட செய்யலாம். நீங்கள் நெய் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நான் தாளிச்சிருக்கேன். கடலை பச்சை கடலைனால ஃப்ரை ஆக வரைக்கும் பார்க்கணும். அப்புறம் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ ஒன்று போட்டிருக்கேங்க. இது வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நான் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளி சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் போட்டு அதோட 3 பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இடித்து போட்டது, கேரட் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இப்படி எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதில் பச்சை மிளகாய் 3 இஞ்சி பூண்டு இடித்தது போட்டு 1 டம்ளர் ரவை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சேமியா எதுக்காகனா இந்த பொங்கல் நல்லா ஸ்ட்ரெச்சராக கிடைக்கும். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வீதம் வச்சு உப்பு செக் பண்ணிவிட்டு இலையை போட்டு மூடி அது குக்கரை மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுங்க. அட்டகாசமான பொங்கல் ரெடி ஆயிடும். ஒரே மாதிரி பொங்கல் செஞ்சு போர் அடிச்சிருச்சு, ரவையில் வெறும் உப்புமாவாக செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.